வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நம்ம நெறைய பதிவுகள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பதிகங்கள், கடவுள்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு இன்று ஒரு தகவல் சுதாமா சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த கடன் அடைக்கிறதுக்கு இதுவரைக்கும் நம்ம கடவுளும், பதிகங்களும் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுலயும் இந்த கோயில சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த கோயில பத்தி மட்டுமே ஒரு தனி பதிவா போடலாம். ஏன்னா நெறைய பேருக்கு கோவில் போறது, இந்த படிக்கிறத விட கோவில் போயிட்டு வந்தா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு தோணும். அதனால இப்ப ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்ம இந்த பதிவுல பார்த்துரலாம். அதுக்கு உண்டான முக்கியமான பதிகங்களும் இதோட இணைச்சிருக்கேன். இந்த ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் கடன் நிவர்த்தி ஸ்தலம்னே அந்த கோவில். இது எங்க இருக்குன்னா திருச்சேரை. இந்த திருச்சேரையில இந்த ஸ்தலத்துல நாம போய் வேண்டிக்கிட்டோம்னா நம்மளோட கடன் பிரச்சனைகள் தீர்க்கும் என்பது ஐதீகம். அதுதான் மரபு. ஏன்னா இது பழங்காலத்து கோவில். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில். இந்த கோவிலுக்கு வந்து நீங்க எப்ப போகணும்னா திங்கக்கிழமை போங்க. ஏன்னா திங்கக்கிழமை எப்பவுமே அவரை கும்புறது அவருக்கு அவ்வளவு விசேஷம். அதே மாதிரி பிரதோஷம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இப்ப பிரதோஷம் வரும் இல்லையா, அதை கம்பல்சரி போங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்து ருண விமோச்சன பிரதோஷம்னே பேரு. ஸோ நீங்க சிவபெருமான அடிப்படையா என்னோட இஷ்ட தெய்வம் அவர் தாங்க, நான் அவருக்கு தான் எல்லாமே பண்றேன்னா இந்த கோவிலுக்கு போங்க. இந்த கோவிலுக்கு போய் சிவபெருமானோட முக்கியமான அந்த பதிகம் இதோட இணைச்சிருக்கேன். கடைசியில வருது. அதை நான் ஏற்கனவே தனிப்பதிவா கொடுத்துருக்கேன். கடன் நீக்கும் பதிகம்னே அதுக்கு பேரு. அந்த பதிவும் இதோட நான் லிங்க் பண்றேன். மற்றபடி நான் இதுக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன பதிகம் கொடுத்துருந்தனோ, முருகர் பெருமான் கொடுத்துருக்கேன், இப்ப சிவபெருமான் கொடுத்துருக்கேன், அப்புறம் பெருமாளுக்கு இருக்கு. ஸோ எல்லா கடவுளுக்கும் உண்டான, அப்புறம் நரசிம்மர் அவரோட பதிவு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிகம் மூலமந்திரம், காயத்ரி மந்திரம், அது மட்டும்தான் இதோட நான் இணைச்சிருக்கேன். தனிப்பதிவை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா பதிவையும் நான் இதுல இணைக்கிறேன். அதுல டீட்டெயில்டா அந்த பதிகம் மட்டும்தான் இருக்கும். நீங்க அதை கூட டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிவபெருமான் வந்து நமக்கு முதல்ல கஷ்டத்தை தாங்க கொடுப்பாரு. ஓகேங்களா? அந்த கஷ்டத்தை நாம அதை எப்படி எடுத்து அவரை விடாம பற்றிட்டு இருக்கோம் அப்படின்றத உணர்வு அவருக்கும் வரணும். நமக்கும் வந்து எவ்வளவு நாள் நீ பண்ணு, நான் உன்னை தவிர வேற யாரும் நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி அவர் சரணாகதி அடையும் போது நமக்கு நிச்சயம் அவருக்கு வந்து நமக்கு முதல்ல வந்து திருவிழாவில் தான் புரிவார். கஷ்டத்தை கொடுத்து நமக்கு திருவிழாடலை புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லதொரு வழியை காட்டுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உடனே கஷ்டம் வருதுன்னு நீங்க நினைச்சாலே கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அது முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த கஷ்டத்தை நீ தாங்குறியா? நமக்கு இப்போ திருப்பதி படிக்கட்டு, கடைசி படிக்கட்டு ஏறிட்டா எவ்வளவு சந்தோஷம் வந்துடும். ஆனா அது எடுத்தோட கடைசி படிக்கட்டு ஏற முடியாதுல்ல. 4900 படிக்கட்டு ஏறினாதான் அந்த 5000 படிக்கட்டு முடிஞ்சு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை அடைக்கிறது நீ முதல்ல கஷ்டப்படுறியா, அதுக்கு நீ தயாரான்னு பாக்குறாரு. அடுத்து நம்ம கந்த கடவுள், சொந்த கடவுள், கலியுக கண்கண்ட தெய்வம் முருகர். முருகருக்கு எவ்வளவோ கோயில்கள், சிறப்பு பெற்ற கோயில்கள் நமக்கு வந்து பக்கத்துலயும் இருக்கு. நம்ம இடத்துல கண்டிப்பா நம்ம முருகர் கோயில் மட்டுங்க நம்ம பக்கத்துல இருந்தா கண்டிப்பா ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில் கண்டிப்பா இருக்கும். எந்த கோயிலுக்குமே போகலாம். அதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா முருகர் எல்லா இடத்துலயும் முருகர் தான். என்ன இப்ப தூரமா ஒரு இந்த கோயில் இருக்குங்கிறதுக்கு நம்ம அங்க போக முடியாதுன்றதுனால நம்ம பக்கத்துல இருக்கிற கோயில் போல, அதுவும் பழைய கோயிலா இருந்தா இன்னும் நல்லது. ஏன்னா அந்த கோயில்கள் சித்த மகா புருஷர்கள் எல்லாருமே வந்து தங்கி பாடல் பெற்ற ஸ்தலமா இருக்கும். அவங்க கால் தடம் அந்த மண்ணை மிதிச்சிருக்கோம். நாமளும் மிதிக்கும் போது நம்மளோட பாவங்கள், பிறவி பிணி எல்லாமே தீரும். இதுல எந்த கோயில் நான் சிறப்பா சொல்றேன்னா திரு ஆவினன்குடி. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவிலோட அந்த திரு ஆவினன்குடிக்கு விளக்கத்தை சொல்றேன். அப்பயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட கடன் பிரச்சனை எப்படி இங்க தீருங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். திருனா யாரு? நம்ம மகாலட்சுமி தாயை குறிக்கிற சொல்லுதான் திரு. ஸ்ரீ, அத சமஸ்கிருதத்துல ஸ்ரீன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல திரு. ஆவினன், ஆவினா காமதேனுங்கிற பசு இந்த இடத்துல வந்து பூஜை செய்த ஸ்தலம். இனன் என்ற சூரிய பகவானும் வந்து பூஜை செய்த ஸ்தலம். சோ இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மாப்பிள்ளையார் முருகருக்கு வந்து இங்க வந்தப்ப, ஏன்னா அவர் பழனி திருஆவினன் குடி இல்லையா, ரெண்டுமே பக்கம்தான். அவரு மகாலட்சுமி என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்களோட செல்வ நலன்களை முருகப்பெருமானுக்கு கொடுத்து நீ உன்னை தேடி வர பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இந்த ஸ்தலத்துக்கு நாம திருஆவினன்குடி வரும்போது கண்டிப்பா நம்மளோட, ஏன்னா மகாலட்சுமி மொத்த நலங்களும் அவர் கொடுக்கறதுனால நம்மளோட பிரச்சனைகள் தீர்ந்து கடன் தீர்க்கும். ரொம்ப இது நல்ல பரிகார ஸ்தலம் இந்த திருஆவினன்குடி. அதோட சேர்ந்து வர ஒவ்வொரு பதிகம், முக்கியமான பதிகம் இணைச்சிருக்கேன். அதுல வந்து இதெல்லாம் நீங்க படிக்கலாம். இதை தவிர்த்து இவ்வளவு இருக்கு முருகருக்கு நீங்க படிக்க வேண்டியது.
இதுக்கு உண்டான ஒவ்வொரு தனிப்பதிவுமே இருக்கு. நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்றேன். அதை பார்த்து படிச்சுக்குங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ, எல்லாமே நான் படிக்க சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்க படிங்க. முருகன் நீங்க எவ்வளத்தையும் படிக்க, ஏன்னா எல்லாமே சிறப்பு பெற்ற பாடல்கள் தான். திருப்புகழ் இருக்கு, கந்தர் அலங்காரம் இருக்கு, கந்தர் அனுபூதி இருக்கு, கந்தர் கலிவெண்பா இருக்கு, கந்த சஷ்டி கவசம் இருக்கு, வேல்மாறல் இருக்கு, வேல் வகுப்பு இருக்கு, எவ்வளவு இருக்கு. நம்ம அவ்வளவு பாராயணம். நீங்க ஏதாவது ஒன்ன தொடர்ந்து படிங்க. ஒரு பதிகம் அதுக்கு தான் நான் 2 நாள் முன்னாடி என்னோட வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். முருகருக்கு என்னென்னலாம் பதிவுகள், பாடல்கள், பதிகங்கள் பாடலாம். ஒரு 10 பாடல்கள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது முக்கியம் நல்லா தெரியுதோ, நல்லா ஈஸியா இருக்கோ, அதை படிச்சு. ஸோ திரு ஆவினன்குடிக்கு நம்ம போனோம்னா, மகாலட்சுமி தன்னுடைய செல்வ நலன்களை முருகப்பெருமான் தன்னுடைய மாப்பிள்ளையார் கொடுத்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்திய ஸ்தலம் தான் திரு ஆவினன்குடி. ஸோ அப்ப நாம அங்க போனோம்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்கறதுக்கு எல்லா வழியும் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே பழமை வாய்ந்த புராதன கோயில்கள். இங்கெல்லாம் நம்ம போகும்போது, ஏன்னா எல்லாரும் இங்க வந்து தவம் பண்ணியிருக்காங்க, எல்லா சித்த மகா புருஷர்கள், அருணக சித்தர்கள் எல்லாரும் இங்க வந்து பாடல் பாடி இருக்கிறாங்க. அப்போ அவங்க மதிச்ச மண்ணை நாமளும் மிதிக்கும் போது நம்மளுடைய பிறவி பிணி கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நம்ம வாழ்க்கையிலும் ஒரு ஒளி பிறக்கும், நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு சந்தோஷமான வழி பிறக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நமக்கு படிக்க வரல, சில பேருக்கு படிக்க வராது, காதுல கேட்டு நிறைய பேர் வந்து பதிகங்கள் பாடுவாங்க. சில பேர் நமக்கு முடியலையே கோயிலாவது போலான்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு பக்கத்துல நிறைய கோயில் இருக்கும், ஆனா நிறைய வரலாறு எதுவுமே தெரியாம அப்படியே போயிட்டு வருவாங்க. ஒரு யூடியூப்ல நீங்க இப்போ உங்க பக்கத்துல ஒரு புராதன கோயில் இருக்கா, சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே யூடியூப்ல இருக்கு. இப்ப நானுமே கோயிலுக்கு போய் எனக்கு சில அர்ச்சகர் சொல்லுவாங்க, சில அர்ச்சகர் சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது, யூடியூப்ல தான் சர்ச் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கரெக்ட் தானே 4-5 தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதை நம்ம யூடியூப்ல நான் போடுறேன், நம்ம சேனல்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷா அந்த கோயிலுக்கு போயிட்டு போட்டோஸ் எடுத்து அதையும் அட்டாச் பண்றேன் நான். அப்படிதான் இப்போ 2-3 கோயில். இப்போ முருகப்பெருமான் பத்தி பேசுறதுனால என்ன சொல்றேன்னா, இப்போ இது வல்லக்கோட்டை முருகருக்கு 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம். அதே கும்பாபிஷேகம் 7ஆம் தேதி திருச்செந்தூர்லயே நடக்குது. குன்றத்தூர்ல கந்தளீஸ்வரர் ஆலயம், அதுவும் நான் இதுல போட்டிருக்கேன் நேத்து, நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், பாருங்க. அடுத்து கடன் நிவர்த்தி ஸ்தலம். நான் பெருமாளை கும்பிடுறேங்க. எனக்கு பெருமாளுக்கு முக்கியம்னா நரசிம்மர் வழிபாடு வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முதன்மையானது. எப்படி ஏகாதசி விரதம் இருந்தா விரதத்திலே சிறந்தது அதுவோ, அதே மாதிரி நமக்கு பிரச்சனை உடனே தீக்கணும். ரொம்ப காலம்லாம் நமக்கு கஷ்டத்தெல்லாம் கொடுக்காத, எனக்கு சீக்கிரம் அருள் புரி, எனக்கு பிரச்சனை இருந்து வெளியில வானா, நரசிம்மர் வழிபாடு ரொம்ப 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 முக்கிய வழிபாடு. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நாளை என்பது நரசிம்மர் இடத்தில் இல்லை. அதுக்குண்டான தனிப்பதிவு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதுவும் இதோட அட்டாச்மெண்ட் சிம்பிளா சொல்றேன் நான். நம்ம இரண்ய மகாராஜா வந்து ஒரு அசுரர் தானே. அவர் என்ன பண்ணுவாரு, உன் கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பாரான்னு கேட்பாரா. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், பிரகலாதன் சொல்லுவாரு. அப்போ இந்த தூண்ல இருப்பாரா சொல்லிட்டு உடைச்சுவாரு. அப்படியே அதுல இருந்து எப்படா இவன் உடைப்பான், நாம எப்ப வெளியில வந்து அவனை வதம் செய்வோன்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. அவன் வாங்கின வரம்படி காலை மாலை இருக்கக்கூடாது, ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, நிறைய வரம் வாங்கியிருப்பாரு. தரையில வச்சு நான் சாகக்கூடாதுன்னு அவர் மடிமேல கிடத்தி அவரை கொன்னு கை நகங்களால கூறி அவரை வதம் செய்வாரு. ஆனா பக்த பிரகலாதன் என்ன பண்ணுவா, அவரோட அப்பா தானே, அவருக்கு மோட்சம் வேணும், அவருக்கு சொர்க்கலோகம் வேணும்னு கேட்பாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உன்ன மாதிரி ஒரு பையன் ஒரு குடும்பத்துல இருந்தா அவங்களோட மொத்த தலைமுறைக்குமே எந்த பிரச்சனையும் நான் தரமாட்டேன், அவங்களுக்கு நரகத்துல இல்ல சொர்க்கத்துலதான் இடணும். அவரோட மூல மந்திரமும் நரசிம்மர் மந்திரம், ஓம் வஜ்ர நாகாய வித்மகி தீக்ஷ்ண தம்ஷாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயா. மூல மந்திரம் உக்ரம் வீரம் மகா விஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷ்ணாம் பத்ரம் ஹிருதயம் ஹிருதயம் நமாம் யகம். ஸோ நரசிம்மர் வழிபாடு அந்த பதிவும் இதோட நான் இணைக்கிறேன். அந்த கோவில் என்னன்றதும் இந்த பதிவுல சொல்றேன். ஏன்னா நம்ம அந்த கோவிலும் சேர்த்து சொல்லும் போதுதான் நமக்கு மக்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மேபி அந்த ஏரியால சொந்தக்காரங்க இருக்கலாம், இல்லைன்னா இதுக்கிட்டே கூட வந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் எனக்கு ஒரு கோயில், இந்த கோயில் பிரச்சனை தீரனா அங்க யாரு இருக்காங்களோ நான் கிளம்பி போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இது சிங்கப்பெருமாள் கோயில், அதாவது செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கு. அருள்மிகு பாடலார்த்தின் நரசிம்ம பெருமாள் திருக்கோயில். இந்த திருக்கோயில் நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். இது ஒரு குடவரை கோயில் தான். மலையில தான் அந்த சுவாமி மூர்த்தியை செஞ்சிருப்பாங்க. மூலவர் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பா நரசிம்மர்கிட்ட வந்தீங்கன்னாவே
அவரை முறையா நம்ம வழிபடும் போது கண்டிப்பா எந்த பிரச்சனையும் நம்மளை வந்து சீண்டவே சீண்டாது. ஆனா நம்மளோட வழிபாடும் இதுவும் கரெக்டான நேரத்துல நல்ல தூய்மையாவும் இருக்கணும். உடல் தூய்மை, உள்ள தூய்மை ரெண்டுமே இருக்கணும். அப்ப அவருக்கு உடனே உங்களுக்கு அருள் புரிவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் மூணாவது நம்ம பெருமாள்ல முக்கியமான திருப்பதி. திருப்பதி போனால் திருப்பவரன்றது உண்மைதான். ஏன்னா அது ஏன் எல்லாரும் திருப்பதி போய் அவ்வளவு காணிக்கை கொட்டுறாங்க? அதோட வரலாறு எல்லாருக்கும் தெரியும். இதான் நான் சிம்பிளா சொல்றேன். அவரோட கல்யாணத்துக்கு குபேரன் கிட்ட இருந்து செல்வ நிலங்களை வாங்குறார். எப்படி வாங்குறார்? கடனாத்தான் வாங்குறார். அந்த கடனுக்கு வட்டியைத்தான் இந்த காலம் வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வட்டி யார் கட்டுறது? நம்ம தான் கட்டுறோம். அப்போ நாம பணத்தை கொண்டு போய் நம்ம வேண்டுதல் தீர்றதுக்காக கொடுக்கறதுனால பெருமாளுக்கு நல்லாவே தெரியும் கடன் என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதனால கடனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம அந்த 1 ரூபா கொண்டு போய் நீங்க திருப்பதியில போட்டாலோ உங்களோட கடன் வந்து அப்படியே மலமளன்னு சரியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவ்வளவுதான் போடணும், அவ்வளவுதான் போடணும். கடவுளுக்கு 1 ரூபா போட்டா கூட போதும். நீங்க ஆனா திருப்பதிக்கு போயிட்டு வருஷத்துல ஒரு தடவை போயிட்டு வாங்க. பக்கத்துல இருக்கீங்க, உங்களால முடியும்னா அப்பப்ப கூட போயிட்டு வாங்க. இல்ல ரொம்ப தூரம் இருக்க முடியாதுன்னா நீங்க இது பண்ணலாம். ஏன்னா மாலோன் மயிலோன் 2 பேர் தான். அதுல முக்கியமா திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த பாசுரம், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமம். எவ்வளவு அழகான பாடல் பார்த்தீங்களா? அந்த ஒரு பாடல்ல எல்லாமே அடங்கிருது. அதனால நீங்க அந்த ஒரு பாடலை கூட நீங்க திருமங்கையாளர் பாடினது ஓகே. இதை தவிர இதெல்லாம் ஸ்தலங்கள், அதுக்குண்டான முக்கிய பதிகங்கள், அதுக்குண்டான பாடல்கள் கொடுத்தாச்சு. இந்த பதிகத்தோட முக்கியமே இதுதான். இதுதான் கிளைமேக்ஸ். திருஞான சம்பந்தர் கோயில்கள் தோறும் சென்று அவரை பத்தின பாடி இறைவனிடத்திலே படி காசு பெறுவார். யாரு? திருஞான சம்பந்தர். சிவபெருமான்கிட்டே காசை வாங்கி அந்த காசுலதான் அந்த திருப்புகழோட சீரமைப்பு பணிக்கு அவர் வந்து அந்த காலத்துல வந்து செய்வாங்க. யாகங்கள் அப்படிதான் செய்வாங்க. அந்த மாதிரி அவர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் தான் திருநெல்வேலி. திருநெல்வேலின்ற ஒரு கோவில். அதுல இவர் இந்த பதிகத்தை எழுதுறாரு. மொத்தம் 11 பதிகம். நல்வினை விழுதுப்பை தாடுது நாடோறும் நெல்வினை மேவிய நீரே நெல்வினை மேவிய நீருமை நாடோறும் சொல்வனம் 20 சொல்லே. இதுல மொத்தம் 11 பாடல்கள். 11 பாடலும் பாட முடிஞ்சா பாடுங்க, இல்லைன்னா இந்த ஒரு பாடலாவது பாடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே தனிப்பதிவா கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். நிச்சலும் அடியவர் தொழுத்தெழு நெல்வனை கச்சில அரவசை தீரே கச்சில அரவசை தீருமை காண்பவர் அச்சமடுன் அருவினை இலரே நிறைவிரி தொல்புக நெல்வினை மேவிய அரைவிரி கோவண தீரே அரைவிரி கோவண தீருமை அலர்கொடு உறைவிரி போருந்தோரே. மொத்தம் 11 பாடல்கள்ல முதல் பாட்டு இப்ப 3வது பாட்டு ஆயிடுச்சு. இது வந்து அவரு இந்த பாடலை பாடிதான் அந்த ஸ்தலத்துல காசு பெற்றார். இந்த பாடலை பாடி நீர்மல்கு தொல்புகழ் நெல்வினை மேவிய ஊர்மல்கி உரையவல் ஈரே ஊர்மல்கி உரையவல் ஈருமை உள்குதல் பார்மல்கு புகழவர் பண்பே நீடிலம் பொழிலணி நெல்வினை மேவிய ஆடிலம் பாப்பச தீரே ஆடிலம் பாப்பச தீருமை அன்போடு பாடுலம் உடையவர் பண்பே. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருநெல்வெண்ணெய். இந்த நெல்வெண்ணெயில இந்த பாடலை பாடி அவர்கிட்ட பொற்காசை சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா அந்த கிணற்றுல இருந்து பொற்காசு எடுத்து கொடுக்கிறார். அதனாலதான் இந்த ஸ்தலத்துல இருக்கிற பெருமாளுக்கு பொற்குடம் கொடுத்த நாதர்னே பேரு. இந்த நெல்வெண்ணெய் கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வாங்க. நெற்றியோர் கண்ணோட நெல்வெண்ணை மேவிய பெற்றுக்கொள் பெருணுதல் ஈரே பெற்றுக்கொள் பெருணுதல் ஈருமை பேணுதல் கற்றறி ஓர்கள் தங் கடனே நிறையவர் தொழுதெழு நெல்வெண்ணை மேவிய கரையினை இடருட ஈரே கரையினை இடருமை ஈருமை காண்போர் உறைவதும் உம்மடி கீழே. மொத்தம் 11 பாடல் 7 பாடல் ஆச்சு. இப்படி அவருக்கு கொடுத்து அந்த பொற்குணம் கொடுத்த அந்த கிணறு அந்த கோவில் எல்லாமும் இன்னமும் அங்கேயேதான் இருக்கு. திருநெல்வேலின்ற ஒரு ஸ்தலத்துல பொற்கொடும் கொடுத்த நாதர் நெருக்கிய பொழிலணி நெல்வினை மேவி என்ற அரக்கனை அசைவசை தீரே அரக்கனை அசைவசை தீருமை அன்புசை திருக்கவல் ஆரிடர் இலரே நிறைவிரி சடைமுடி நெல்வினை மேவி என்ற இளவிட இடர்கசை தீரே இருவர இடர்கசை தீருமை இசைவிடு பரவல்லார் பழி இலரே. ஸோ இந்த ஸ்தலத்துக்கும் நீங்க போயிட்டு வாங்க. இது முக்கிய பதிகங்கிறனால இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பதிகத்தை நீங்க தினந்தோறும் பாடுங்க. நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, இந்த பதிகத்தை பாடும்போது நமக்கு கண்டிப்பா நல்ல பலன் இருக்கும். நீக்கிய புனலணி நெல்வினை மேவிய சாக்கிய செமன்கிட தீரே சாக்கிய செமன்கிட தீருமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே நிலமல்கு தொல்புகழ் நெல்வினை ஈசனை நலமல்கு ஞான சம்பந்தன் நலமல்கு ஞான சம்பந்தன் செந்தமிழ் சொல்மலகு வார்த்துயர் இலரே.
நம்மளோட துயரங்கள் அனைத்தையும் போக்க அவரு அப்பவே பாடி காமிச்சிட்டார். ஏன்னா அவருக்காக இல்ல, நமக்காக தான் அவர் பாடின எல்லா அறிஞர்களும் பாடினது அவர்களுக்காக கிடையாது. அவர்கள் செஞ்ச தவமே அவர்களை காப்பாற்றும். ஆனா பின்னாடி வரும் சந்ததிகள் நமக்கு கண்டிப்பா இப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுதான் இதெல்லாமே பாடியிருக்காங்க. அதை தாண்டி என்ன இவ்வளவு பாடம் இல்ல, அந்த ஒரு பாடலை பாடிட்டு இந்த ஒண்ணு பாடுங்க சிவபெருமானுக்கு. மாசில் வீணையும் மாலை மதியும் வீசுதென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இனடி நிழலை. இந்த 4 லைன் இது எவ்வளவு நேரம் ஆகும்? நல்லா படிச்சுக்கலாம். இந்த கோவில்களுக்கு போங்க, நீங்க பக்கத்துல இருந்தா போங்க, இல்ல இதுக்குன்னு போயிட்டு வர முடிஞ்சா வருஷத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனை உங்க கண்ணு முன்னாடியே கரைஞ்சு